ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காது குத்து கல்யாணம் வளகாப்பு நிச்சயதார்த்தம் இதுக்கு தானே ட்ரெஸ் தச்சிட்டு இருந்தீங்க. இது என்னங்க புதுசா மிலிட்டரி ட்ரெஸ்? ஒருவேளை ஆர்மியில இருந்து ஆபீசர்ஸ்க்குலாம் ட்ரெஸ் தைக்கிற பெரிய ஆர்டர் ஏதாவது வாங்கிட்டீங்களா? அட நீங்க வேறங்க, என் பையன் ஸ்கூல்ல டிராமால மிலிட்டரி மேனா நடிக்க போறான். அதுக்கு தாங்க இது. அப்படியா? சூப்பருங்க. ஆனா இது பிளைனா இருக்குங்களே. என்ன ஆபீசரா நடிக்க போறான்? ஆர்மியில என்ன ரேங்க்? ஏங்க, என் பையன் என்ன மிலிட்டரியில வேலைக்கா சேர போறான்? இந்த ட்ரெஸ் போட்டுட்டு டிராமால நடிக்க தான் போறான். அவ்வளவுதாங்க. அப்படி இல்லைங்க, மிலிட்டரிங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி. அதுல நிறைய ரேங்க்ஸ் இருக்கு, நிறைய கிரேட் இருக்கு, ஏகப்பட்ட ஆபீசர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா லான்ஸ் நாயக், நாயக், ஹவில்தார், சுபேதார், சுபேதார் மேஜர், லெப்டினன்ட், கேப்டன், கர்னல், லெப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல், ஜெனரல், இப்படி ஏகப்பட்ட ரேங்க் இருக்கும். ஒவ்வொரு ரேங்க்குக்கு ஏத்த மாதிரி பேட்ஜ் இருக்கும், பேட்ஜுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்ஸ் இருக்கும். ஆமா, இதுல நம்ம பையன் என்னவா நடிக்க போறான்? நீங்க அதை சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இந்த பேட்ஜ், ஸ்டார் அதெல்லாம் வச்சு தச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஆமா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? இல்லைங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஆச்சரியமா பாக்குறத பார்த்தா எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அண்ணே, ரமணா விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரங்கள் எல்லாம் அடுக்கிறத பார்த்தா நீங்க லெஜெண்டா இருந்திருக்கணும், இல்ல பெரிய கலெக்டரா இருந்திருக்கணும். அப்படிங்கிறீங்க? இருக்கலாம், யார் கண்டா? ஆமாங்க, வண்டியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பெரிய ஆட்டோமொபைல் இன்ஜினியரா கூட இருக்கலாம். நான் ஒரு டெய்லரா கூட இருந்திருக்கலாமே. அதாவது இந்த சினிமால எல்லாம் அதுல நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் தைப்பாங்களே, அந்த டெய்லரா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ மிலிட்டரி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு படத்துக்கு நான் துணி தச்சிருந்தேன்னா அந்த மாதிரி படத்துல தானே மிலிட்டரிக்காரங்களா ஏகப்பட்ட ஆபீசர்ஸ், ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் நான் தச்சிருந்தேன்னா அது மூலமா எனக்கு இந்த பேருங்க, இந்த ரேங்க்ஸ், இந்த கிரேட் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏங்க, நீங்க கொஞ்சம் எந்திரிங்க, எனக்கு துணி தைக்க வருதான்னு பாக்குறேன். ஆட, ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்க மிஷின்லாம் நான் ஒன்னும் உடைச்சிட மாட்டேன். எந்திரிங்க சொல்றேன்ல, எந்திரிங்க. நான் உட்காரல? உட்காருங்க.
தெரிஞ்சிருச்சு. நான் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா நான் ஒரு டெய்லர் தான்.